வணக்கம். முத்துக்குமார். இன்னைக்கு பங்குச்சந்தையில முக்கியமான தகவல்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இதில அ சில பங்குகள் மிகப்பெரிய அளவில ஏற்றம் குடுத்திருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். நான் அதத்தான் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது மார்க்கெட் ஒரு புல்லிஷ்ல போறதுக்கான ஒரு வாய்ப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இப்ப நெறைய பங்குகள் ரிசல்ட் ரியாக்ஷன் காரணமாக பெரிய அளவுல ஏற்றம் குடுத்திருக்கு. அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரூ. 500லேருந்து ரூ. 800 வரைக்கும் ஏறியிருக்கு. 3 வாரங்கள்ல. 3 வாரங்கள்னா கிட்டத்தட்ட 60% ஏற்றம் குடுத்திருக்கு. ஓகே. இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 2 நாள்ல 20% மேல 23% ஏற்றம் குடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாரி ஒரு சில பங்குகள் ரொம்ப லோல இருக்கு. அதாவது 4 வருஷமா ஏறாம இருக்கு. 4 வருஷத்துல 67% டவுன்ல இருக்கு. இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்றது? அப்படின்ற அந்த தகவல் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். இதில எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த 5த் டே இன்னைக்கு ராலி குடுத்துருக்கு. என்ன ஸ்டாக்னா ஜஸ்ட் டயல் ஸ்டாக். ஓகே. இன்னைக்கு 3.40% வரைக்கும் இன்னைக்கு ஏற்றம் குடுத்திருக்கு. ஆனா காலையில இன்னைக்கு 5% வரைக்கும் அந்த ஸ்டாக் ஏற்றம் குடுத்துருச்சு ஜஸ்ட் டயல். 3 வாரத்துல அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 520ல இருந்து இப்போ ரூ. 817 இருக்கு. ரூ. 520லேருந்து ரூ. 817னா ரூ. 500க்கு ₹250 ஏறினாலே அது 50%. ஓகே. 750, 770 வந்தாலே அது 50%. ஆனா அது ₹817 இருக்கு. அப்ப என்ன கிட்டத்தட்ட 60%க்கு மேல அந்த ஸ்டாக்கு 3 வாரங்கள்ல ஏற்றம் குடுத்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் ரியாக்ஷனும் நல்லா இருந்தது இந்த ஸ்டாக்ல. எக்ஸ்பெக்டேஷனும் நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாரி நல்ல ஒரு ரிசல்ட்டையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக்குக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 20% சர்க்யூட் லிமிட்ல இருந்த இந்த ஸ்டாக்க 10% சர்க்யூட் லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. அதனால இனிமேல் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஏறுறது குறைக்கப்படலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 வாரத்துல 60%க்கு மேல ஏற்றம் குடுத்துருச்சு. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நோவாகோ விஸ்டா அப்படின்ற இந்த ஸ்டாக்கு நோவாகோ விஸ்டாஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். நீங்க போட்டீங்கன்னா தெரியும். NUVOCO. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். இன்னைக்கு 13% இது வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 3 நாள் முன்னாடி ரூ. 309 இருந்தது. ரூ. 309 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 387 இருக்கு. கிட்டத்தட்ட 25% அப்ராக்ஸிமேட்டா 20% 25% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. இந்த ஸ்டாக் ரூ. 300லேருந்து ரூ. 387 வந்திருக்கு. இன்னைக்கு காலையில ஹைலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 397 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் என்னன்னா, பியூர்லி ரிசல்ட் ரியாக்ஷன்னால நடந்த ஒரு விஷயம். நல்ல ஒரு ரிசல்ட்டா பதிவு பண்ண பங்குகள். அதே மாரி இன்னைக்கு L&T டெக்னாலஜி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்லயே 6% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட். அதாவது எஸ்டிமேட்ட பீட் பண்ணிடுச்சு. அதனால இந்த ஸ்டாக் L&T டெக்னாலஜி சர்வீசஸ் இன்னைக்கு 6% ஏற்றம் குடுத்திருக்கு. ஆனால் L&T டெக்னாலஜி சர்வீசஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்டாக்குடைய டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000ல அந்த ஸ்டாக் 2024ல இருந்தது. அதான் ஹையஸ்ட் பிரைஸ். ரூ. 6,000 இருந்தது. இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,490 இருக்கு. ரூ. 6,000 இருந்த ஸ்டாக் ரூ. 3,000 வரைக்கும் போயிட்டு 50% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போயிட்டு இப்போ 3,490 அதான் 3,500ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரைஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டை பதிவு பண்ணி அந்த ஸ்டாக் டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் டபுள் பாட்டம் இன்னும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. அந்த டபுள் பாட்டம் என்ன ஆகும்னா, ரூ. 3,900 மேல போகும்பொழுது இந்த ஸ்டாக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஸோ இந்த மாரி டெக்னிக்கலி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரிசல்ட்டும் நல்லா குடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட்லயும் ஸ்டாக் இருக்கு. L&T டெக்னாலஜி சர்வீஸ். இத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஏறாமலே இருக்கிற ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, டாடா எல்எக்ஸி. ஏன் இந்த ஸ்டாக்க பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் 11:00 ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. ஓகே. செமிகண்டக்டருக்காக. அந்த செமிகண்டக்டர் நியூஸ்னாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்லாம் ஏற்றம் குடுத்திருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 4%க்கு மேல ஏற்றம் குடுத்திருக்கு. ABB 4%க்கு மேல ஏற்றம் குடுத்திருக்கு. மோஸ்ட் சிப்பு, SPEL, டிக்ஸான் டெக்னாலஜிஸ், CG பவர் இது எல்லாமே அந்த செமிகண்டக்டர் அந்த ஸ்டாக்ஸ்குள்ள லிஸ்ட்ல வருது. கெய்ன்ஸு. ஓகே. கெய்ன்ஸ் பாருங்க, செமிகண்டக்டருக்கு இன்னைக்கு நியூஸ் வரப்போகுது. ஆனா இவ்வளோ நாளா எந்த ஸ்டாக்குமே F&O பேண்ட்ல இல்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கெய்ன்ஸ் F&O பேண்ட்ல அதிகமான பெட்டிங்ல இருக்கு. கெய்ன்ஸ் ஸ்டாக். அதனால அது நம்ம கவனத்துல. ஏன்னா அதுவும் பயங்கரமான ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு. அதனோட ஹை பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2025ல ரூ. 7,700 இருந்த ஸ்டாக் இப்போ ரூ. 3,300 இருக்கு. அப்படியே 50% டவுன்ல இருக்கு. 50% டிஸ்கவுண்ட்ல இருக்கு.
ஓகே, கரெக்டான ஒரு அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டோடைய அந்த சப்போர்ட் எல்லைக்குள்ளே வந்து வந்துருச்சு அந்த ஸ்டாக். இங்கேருந்து பைக் நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை வந்து கெய்ன்ஸ் வந்து கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பங்காக இருக்குது. சரி, இப்போது இன்றைக்கி நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து டாடா எல்எக்ஸி வந்து இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப மோசமாக இன்றைக்கி இறங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. இதில் டாடா எல்எக்ஸிக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, எல்லா கம்பெனியும் வந்து ஆல்ரெடி டாடா எல்எக்ஸி வந்து எங்கே இருந்ததுன்னா 10,000 இருந்துச்சுங்க. 2022 அந்த ஸ்டாக் வந்து 10,800 இருந்துச்சு. 10,000 இப்போ வந்து 3,500 வந்திருக்கு. இன்னமும் இந்த டாடா எல்எக்ஸி வந்து ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்கிரேடு திருப்பி 3,300 போகும்னு சொல்லி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபுதாஸ் லீலாதர் அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது 3,300 போகும்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு, 5% ஃபால் ஆகிருந்தது. அதனால் அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்னும் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ 10,000 இருந்த ஸ்டாக்கு இப்போ 3,500 இருக்குது. இன்னும் 3,300 போகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா 3,500 வரைக்கும் இறங்கின ஸ்டாக்கு இன்னும் 200 இறங்கினா நம்ம ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிகளாக என்ன பண்ணுறாங்கன்னா 200 வந்து இந்த ஸ்டாக் இன்னும் இறங்கும் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன்கிரேட் பண்ணனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 5% வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நியூஸ் வந்து இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்க்கெலாம் பாசிட்டிவான நியூஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த பங்கு மட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அக்யூமுலேஷனுக்கான ஒரு நேரமாக அப்படின்றத பார்க்கணும். இந்த டாடா எல்எக்ஸியை வந்து இவ்வளோ 10,000 10,000லேருந்து 3,500 வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்போ அதோட ஃபண்டமெண்டலாக என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டலில் சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் 2020 பார்த்தீங்கன்னா வெறும் 600 இருந்துச்சுங்க. ஓகே, 600 10,000 வரைக்கும் அந்த ஸ்டாக் போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு 15 மடங்கு வரைக்கும் அந்த ஸ்டாக் ஏறி இருக்குது. இது வந்து அந்த செமிகண்டக்டரில் வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த 2023 24 அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் டாடா எல்எக்ஸி என்ன ஆச்சுன்னா ஓவர் வேல்யூஷனுக்கு வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா 10 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து மல்டிபேக்கர் ஆகிடும்னு கண்ணப்பண்ணன் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போ 6,000 7,000 இருக்கும்போதே அந்த ஸ்டாக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 10,000 வரைக்கும் போயிட்டு அந்த ஸ்டாக்கு 3,500 இப்போ வந்துருச்சு. 4 வருஷமாக அந்த ஸ்டாக் சுத்தமாக ஏறலை. அப்போ 4 வருஷமாக அந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் இயங்குதா? 10,000 போச்சுல, 2022 வந்து 10,000 போச்சு. 4 வருஷமாக இறங்கிக்கிட்டே தான் இருக்குது, அந்த ஸ்டாக் ஏறவே இல்லை. அப்போ 4 வருஷமாக நஷ்டத்தில் போகுது அந்த ஸ்டாக்கு. இல்லை 2022 அதனுடைய நெட் ப்ராஃபிட் என்னவாக இருந்தது? ஏன் அந்த ஸ்டாக் 2022 வந்து 10,000 வரைக்கும் போச்சு? ஓகே, அந்த டேட்டா மட்டும் நம்ம பார்ப்போம். நீங்களே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து எடுத்துக்க முடியும் அதில். இது வந்து டாடா எல்எக்ஸியோடைய ஃபண்டமெண்டல் டேட்டா நம்ம எடுத்துருக்குறோம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 21,000 கோடி இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் எங்கே இருந்தது? 50,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருந்தது. இப்போ 21,000 கோடிக்கு வந்துருச்சு, 20,000க்கு வந்துருச்சு. ஸோ புக் வேல்யூ வந்து 488 இருக்குது. இன்னமும் புக் வேல்யூ விட 7 மடங்கு அதிகமாக தான் இந்த ஸ்டாக் வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. டிவிடெண்ட்டு மாடரேட்டான ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2% வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படின்றது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் வேல்யூ. ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூவில் நம்ம ரேட்டிங் போட்டோம்னா 10 rupees அப்படின்றது நல்ல ஃபேஸ் வேல்யூ. ஏன்னா இன்னும் அந்த ஸ்டாக்கு போனஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, டிவிடெண்ட் கொடுத்தா நல்ல ஒரு ப்ரைஸ் டிவிடெண்ட் ஒரு பர்சன்டேஜில். ஸோ அதனால் அது வந்து ஓகே. பயோட்ராஸ்கி ஸ்கோரை பொறுத்தளவு 4 தான் அந்த ஸ்டாக்கில் இருக்குது. எஃப்ஐஐ 2.52% இந்த தடவை வந்து புதுசாக பையிங் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பையிங் பண்ணுறாங்க எஃப்ஐஐ. அதை நோட் பண்ணணும் நீங்கள். ஓகே, அடுத்தது ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட்டை பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் ஆர்ஓசி வந்து நல்லாவே இருக்குது அந்த கம்பெனிக்கு. பிஇ ரேஷியோ ஒரு 20க்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். பட் 31 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, பிஇ ரேஷியோவும் வந்து பிஇஜி ரேஷியோவும் வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லை. மற்றபடி இந்த கம்பெனியோடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட இன்கம் பாருங்கள், நெட் ப்ராஃபிட்டில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டை இயர்லி வைஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதனுடைய நெட் ப்ராஃபிட் டேட்டா மட்டும் காமிச்சிருக்கிறேன். இதில் 2022 தான் அது ஹை பீக்குக்கு போச்சு. ஓகேவா? 10,500 போனது வந்து இப்போ தான் அந்த 2022 டேட்டாவில் தான் போச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 550 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2020 250 அப்படியே டபுள் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டபுள் ஆகலை. அதுக்கு பதில் என்ன ஆகிடுச்சுன்னா 10 மடங்கு ஏறி போச்சு. ஓகே, 10 மடங்கு ஏறிடுச்சு அந்த ஸ்டாக். சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ்லேயே போகுதான்னு பார்த்தீங்கன்னா 2023 755 கோடி. இதை காட்டிலும் 50% அதிகமாக இருந்தது. ஆனால் 2023 அந்த ஸ்டாக்கு ஹையில் போகலை. திருப்பியும் 10,500 கிட்டேயே போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வந்துருச்சு. 2024 அந்த ஸ்டாக்கு
அதையும் தாண்டி அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் அப்பயும் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகல, இறங்காமல் அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, 2025 அந்த ஸ்டாக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவான ரிசல்ட்டெல்லாம் இல்லை, 785 கோடி. 2026 மட்டும்தான் 628 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து 2022 கம்பேர் பண்ணும்போது அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான், ஒன்றும் மோசமான ரிசல்ட்டுக்கெலாம் அவங்க போகலை. பட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனி ஏறாமல் விடப்பட்டது, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வருது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போது இது வரைக்கும் ட்ரைலிங் 12 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 655 crores வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன ஜூனில் வந்து 144 கோடி, இந்த ஜூனில் வந்து 177 கோடி, 171 கோடி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸில் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கூட பின்னோக்கி போகவே இல்லை. ஓகேவா, நல்ல பாசிட்டிவ்லேயே போய்கிட்டு இருக்காங்க ரெவென்யூவை பொறுத்தளவில். ஓகே, கொஞ்சம் கூட பின்னோக்கி போகல. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ வந்துருச்சு, 10,000லேருந்து 3,000க்கு வந்துருச்சு. இதை நம்ம நோட் பண்ணணும். அப்போது என்னென்னா, அந்த 3,500ன்றது தான் அதனுடைய ரியல் வேல்யூஷனாக இருந்திருக்கு. 5,000 தான் அதனுடைய ரியல் வேல்யூஷன். அது 10,500 வரைக்கும் போனது வந்து நம்மலாம் போய் உள்ளே முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்கி 10,500க்கு ஏற்றி விட்டோம். அப்போ அந்த ஸ்டாக் எங்கே இருக்கணும்னா ஒரு 5,000 இருக்கணும். ஆனால் இப்போ அந்த ஸ்டாக் எங்கே இருக்குது, 3,500 இருக்குது. ஸோ இப்போ எஃப்ஐஐயும் வந்து உள்ளுக்குள்ளே பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டர்ஸில் எஃப்ஐஐ எப்போ பை பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 2025 8.56% தான். இப்போ மார்ச்சில் 11.8% மாறி இருக்கு, 11.08% மாறி இருக்கு. அப்போ எஃப்ஐஐ பையிங் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் கூட அசையலைங்க, அந்த பங்கில் க்ளீனாக இருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் 43.9% 2023லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இயர்லியில் பார்த்தீங்கன்னா 2017லேருந்தே அவங்க ப்ரமோட்டர்ஸோடைய டேட்டா வந்து கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ டிஐயும் வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறோம் நம்ம. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கில் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இது ஃபண்டமெண்டல் டேட்டா தான், இது எதுவும் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. தயவுசெய்து அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு வந்து நினச்சிடாதீங்க. இது ஒரு டேட்டா நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ப்ரைஸில் இருக்குது, அதை பார்க்குறோம். அடுத்தது டெலகிராமில் வந்து செமிகண்டக்டரில் வந்து இன்றைக்கி குட் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க 11 o'clock. ஆனாலும் செமிகண்டக்டரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து டெலகிராமில் கிளியராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் டெலகிராமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ டெலகிராம் தான். அதில் வந்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து நீங்கள் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு கமெண்ட்டில் இருக்குது. இப்போது இன்றைக்கி வந்து அந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் மீதி அப்டேட்ஸ்லாம் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து இன்றைக்கி என்னென்ன 50 ஹையில் வந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டாப் கெய்னரில் வந்திருக்காங்க, என்ன ரீசன்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த கம்பெனியில் ஆர்டர் எடுத்துருக்குறாங்க, என்னென்ன ஐபிஓ வந்திருக்கு, இந்த டேட்டா எல்லாமே நம்ம 3 மணிக்கு மேலே வந்து 3:30க்கு மேலே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தெளிவாக பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் அப்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காகலாம் நான் கொடுக்கலங்க. ஓகேவா, இது வந்து சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்காததும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் செட்டப்பை பொறுத்தது. ஓகே, இது வந்து மார்க்கெட்டில் ஆல் ஓவராக என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு எல்லாரையுமே வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக பார்த்தீங்கன்னா அதோடு வந்து நிறுத்திக்கங்க. அதை தாண்டி வந்து உள்ளே போகாதீங்க. நான் வந்து எல்லாருக்கும் அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான் என்னையுமே அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ஒரு யூடியூபராக என்ன எதிர்பார்ப்பீங்க? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா, ஏதோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு காலையில் 9 மணிலேருந்து 3:15 வரைக்கும் அந்த நடந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா, ஒரு 6-7 மணி நேரம் டேட்டாவை வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேட்டாவை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அவ்வளோதான் வந்து ஒரு யூடியூபருடைய ஜாப் வந்து பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னா அதுக்குன்னு தனியாக சேனல்ஸ் இருக்குது. ஓகே, எல்லா கம்பெனிகளும் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் செபி ரெஜிஸ்டரோட கொடுக்குறாங்க. அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்குற தகவலை வச்சு சம்பாதிக்க முடியுமா, இல்லை இதனால் வந்து பயன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் டிப்ஸ் வேணும்னா டிப்ஸ் கொடுக்குற சேனலுக்கு வந்து நீங்கள் டைவர்ட் ஆகிக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நமக்கு வந்து டேட்டாஸ் கிடைக்கணும் அப்படின்றப்போ நம்மளை மாதிரி சேனலில் நீங்கள் இருந்துக்கிட்டு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, சில முக்கிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வருமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதைத்தான் வந்து ஒரு யூடியூபராக நம்ம நியூட்ரலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ண முடியும். ஓகே, அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதை தாண்டி வந்து நீங்கள் இதை வச்சு சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். நம்ம கொடுக்குற டேட்டாவை பயன்படுத்திக்கிறதும் இல்லை அதை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதும், உங்கள் செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதும் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டையும் இண்டிவிஜுவல்
செட்டப்பை பொறுத்தது. ஓகேவா? அதையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு யூடியூபருக்கு ஒரு யூடியூப் வீடியோவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்களோ, அந்த அளவுக்கு மட்டுமே குடுங்க. மத்தது எல்லாமே உங்களுடைய பணம். நீங்க வந்து எஃபோர்ட் போடணும். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன். 4 விஷயத்த 4 இடத்துல கேட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து உங்களுடைய லேர்னிங்க்கு நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா நேத்திக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தாரு. சார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நாங்க பணமே சம்பாரிக்க முடியாது. இத வச்சு எப்படி சம்பாரிக்க முடியும்னு. நீங்க சம்பாரிக்கிறதுக்காகவே நாங்க இங்கே டேட்டா குடுக்கல. ஓகேவா? மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா யூடியூப்ல வந்து யூடியூப்ல அவ்வளோதான் பண்ண முடியும். நீங்க என்ன ஜர்னர் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே. இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை எடுத்து கொண்டு வந்து அந்த டைட்டில்ல உங்கள்ட்ட குடுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்டென்ட் எடுக்குறாங்கன்னா, பொலிட்டிக்கல் என்ன நடந்திருக்கோ அத எடுத்து அவங்க குடுப்பாங்க. அவங்களுடைய பாணிய அதில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஏதாவது ஜெனரல் நியூஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கோ அத எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்கள்ட்ட குடுப்பாங்க. ஒரு டைட்டில பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு கார்ல போகும்போதோ, இல்ல சும்மா இருக்கும்போதோ வீடியோவ டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அத தாண்டி அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோல இன்னும் நெறைய டேட்டா பார்க்க வேண்டியது இன்னைக்கு ஏகப்பட்ட டேட்டா வந்திருக்கு. நான் இந்த வீடியோலயே சொல்லலாம்னு பார்த்தேன். பட் அந்த சில ஃபண்டமெண்டல் டேட்டா பார்க்கறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால அடுத்த வீடியோல இன்னும் கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.